தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் ஈகை திருநாள் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் கூடிய ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்தும் ஆற தழுவியும் ரமலான் பண்டிகையை கொண்டாடினர். இஸ்ரேலிலும் பாலஸ்தீனத்திலும் அமைதி திரும்ப வேண்டும் என மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். மயிலாடுதுறை அருகே வடகரை தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்ட எஸ்டிபிஐ கட்சித் தலைவர் பைஜியை விடுதலை செய்ய கோரி பதாகைகளுடன் முழக்கமிட்டனர். மதுரை திருப்பரங்குன்ற மலையில் உள்ள நெல்லித்தோப்பில் தொழுகை நடத்த சென்ற இஸ்லாமியர்கள் காவல்துறையினரின் சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி உட்பட திரளானோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் கூடிய 2000க்கும் மேற்பட்டோர் வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக கருப்பு பேட்ஜ் அணிந்து தொழுகையில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் நடைபெற்ற தொழுகையில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தொழுகையில் பங்கேற்க வந்தவர்கள் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான பதாகைகளை ஏந்தி நின்றனர். மேலும் சென்னை திருவல்லிக்கேணி பெரிய மசூதியில் நடைபெற்ற தொழுகையில் ஆற்காடு நவாப் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர்.